அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜைரா வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம அரபு நாட்டில் சவுதியில் ரியாத்தில் இந்த சவர்மா கடை இருக்குதாங்க. இந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸான கடையாம். பேரே வந்து சவர்மான்னு தான் போட்டிருக்குமா. அது கடைன்னு நினச்சி எங்கள் மாமி பையனும் அவங்க ஒய்ஃபும் எங்கள் சிஸ்டரும் உள்ளே நுழைஞ்சாங்களாம். அது கடை மாதிரி இல்லையா, சவர்மாவுக்குனே இருக்கிற கடல் மாதிரி இருந்துச்சான். அதை கடைன்னு சொல்ல முடியாது, கடல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பிரமிப்பாக பேசுனாங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எடுத்து அனுப்பிவிட்டாங்க. இந்த சவர்மா வந்து வெரைட்டியாக சிக்கன் சவர்மா, மட்டன் சவர்மா, பீஃப் சவர்மான்னு நல்ல வெரைட்டியாக தயார் பண்ணுறாங்களாம். டேஸ்ட்டும் நல்ல டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கான். அந்த சவர்மா கடை வந்து உண்மையிலே கடல் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. பெரிய கடையான். நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்து நமக்கு அனுப்பியிருந்தாப்புல மாமா இங்கே சவுதியிலேருந்து. இப்போ சில பேர் வந்து மனநிலை எப்படி இருக்குன்னா, யான் பெற்ற இன்பம் வையகம் பெறன்னு ஒரு விஷயத்தை பார்க்கும் போது அதில் மகிழ்ச்சி கிடைக்க போகும்போது அது பிறர் பார்க்கணுங்கிற எண்ணத்தோடு இருப்பாங்க. அந்த வகையை சார்ந்தவங்க தான் எங்கள் மாமி பையன். அதை அவங்க பார்த்ததையும் ரசித்ததையும் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அது வந்து இவங்க இப்படி பார்த்துட்டு இப்படி நமக்கு அனுப்புகிறத வேறு விதமான பெருமையாக நினச்சிக்கிறேனுமே தவிர, சில பேர் வந்து நினச்சிக்கிருப்பாங்க, என்ன இவங்க பார்த்தாங்களாம், அவங்க அனுபவிச்சாங்களாம், நமக்கு அனுப்பியிருக்காங்க, என்ன பெருமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு. இந்த பெருமை வந்து உண்மையிலே இதுக்கெல்லாம் ஒரு மனப்பக்குவம் வேணும். ஆமாம், சில விஷயங்களை சந்தோஷங்களை பகிர்ந்துக்கிறது வந்து மனப்பக்குவம் வேணும். அதை வந்து வேறு விதமாக நல்ல பெருமையாக நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறணும். பிறரை தானும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்த்து வாழ், அதுதான் வாழ்க்கைங்கிற மாதிரி. அப்படியே வர்ற வழியில் வந்து அந்த ரியாத்தில் ஜுலைங்கிற இடத்துல குதிரை வளர்ப்பு இடம்னு ஒரு இடம் இருக்கான். குதிரை வளர்க்குறாங்களாம். நல்ல கலர் குதிரையாக, நல்லா ஒயிட் கலரு ப்ரௌன் கலர்னு பார்க்கும் போதே அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சான். அந்த இடத்த விட்டு வர மனசு இல்லாத அளவுக்கு அவ்வளோ அழகாக அந்த குதிரை வளர்ப்பு முறை அவ்வளோ அழகாக இருக்கான். அப்படியே அந்த குதிரையே வலுவலுன்னு அவ்வளோ பார்க்கும் போதே நல்லா பளபளன்னு இருந்துச்சான். ஆமாம், அந்த குதிரை வளர்ப்பு அவ்வளோ அழகாக இருந்துச்சான். அவங்க பொண்ணு அந்த இடத்த விட்டு வர மனசு இல்லாமல் அந்த குதிரையோட விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சான். அவங்க பார்த்து ரசித்த அந்த விஷயங்களை எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க வீடியோவை. நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆமாம், தானும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்வித்து வாழ்வது தான் வாழ்க்கைங்கிற மாதிரி ரசிப்புத்தன்மையோடு வாழ்கிறது தான் வாழ்க்கை. நீங்களும் பார்த்து ரசிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.